Hello viewers, welcome back to Mars Tamil View. நம்ம லைஃப்பில் ஓஷன், சி, பீச் இதெல்லாம் ஒரு காமன் கான்செப்ட் தான். ஆனால் கடலில் ஒரு மிஸ்டீரியஸான ஒரு இடம் இருக்குது. அது என்னென்னு தெரியுமா? இட்ஸ் த மரியானா ட்ரென்ச், எர்த்தோட டீப்பஸ்ட் பாயிண்ட். இது என்ன பிளேஸ், இதில் என்ன மிஸ்டரிஸ் இருக்குது அப்படின்றது தான் நாம் இந்த கதையில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே வந்து சேரும். மரியானா ட்ரென்ச் எங்கே இருக்குதுன்னா பிலிப்பைன்ஸ் அண்ட் ஜப்பானுக்கு இடையில் பெசிபிக் ஓஷனில் இருக்குது. பெசிபிக் ஓஷன் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோட் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் அதையும் போய்ட்டு பாருங்கள். இந்த பெசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய மரியானா ட்ரென்ச் அதோட டீப்பஸ்ட் பாயிண்ட்னு சொல்லப்படுது. இந்த மரியானா ட்ரென்ச்சுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் சேலஞ்சர் டீப். இந்த சேலஞ்சர் டீப் தான் ட்ரென்ச்சோட ஆழமான பகுதி. இந்த ஆழத்தை அடைஞ்சோன்னா அங்கே எந்த ஒளியுமே இருக்கு, அது ஒரு இருள் நிறைந்த பகுதி. அந்த பகுதியில் ப்ரெஷர் 1000 மடங்கு இருக்கும். அங்கே ஒரு சாதாரண மனுஷனுக்கு உயிர் வாழ்றது ரொம்பவே கஷ்டம். ஆனால் அந்த இடத்துல அந்த பகுதியில் நிறைய உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதா சொல்லப்படுது. மனிதர்களோட முதலாவது மரியானா ட்ரென்ச் ஆய்வு பற்றி பேசலாம். 1875 HMS சேலஞ்சர்னு சொல்லப்படுற ஒரு பிரிட்டிஷ் கப்பல் அவங்களோட பூர்வீகமான சோனார் டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த ட்ரென்ச்சோட ஆழத்தை கண்டுபிடிச்சாங்க. அவங்க அந்த மரியானா ட்ரென்ச்சை கண்டுபிடிச்சதுலேருந்து இது தான் இந்த உலகத்தை மிகவும் ஆழமான இடம்னு சொல்லியிருக்காங்க. 1960ஆம் ஆண்டு ஜெக்யூ பிகார்ட் மற்றும் டான் வால்ஸ்ன்ற 2 வீரர்கள் இந்த டீப் சேலஞ்சருக்குள்ளே போகிறாங்க. இவங்க தான் இந்த சேலஞ்சர் டீப்குள்ளுக்கு போன ஃபர்ஸ்ட் மனிதர்களாக சொல்லப்படுறாங்க. அவங்க அங்கே 20 நிமிடங்கள் மட்டுமே தங்கியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. அவங்களோட தைரியத்தை பற்றி யோசிச்சு பாருங்க. இவ்வளோ ஒரு டீப்பான பிளேஸில் போய், அதுவும் மனிதர்களோட உயிருக்கு ஆபத்தான ஒரு இடம்னு தெரிஞ்சும் அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க. டைட்டானிக் பட இயக்குனரான ஜேம்ஸ் கேமரூன் 2012ஆம் ஆண்டு மரியானா ட்ரென்ச் அடியில் தனியாக போனார். அவர் 3 மணித்தியாலங்களுக்கு மேலாக அங்கே இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த மரியானா ட்ரென்ச்சில் அதிக நேரம் இருந்ததுக்கான சாதனை படைத்தவர் தான் இந்த ஜேம்ஸ் கேமரூன். இதில் நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்படி போகிற பயணங்கள் எல்லாமே சூப்பர் ரிஸ்க். இப்போ இந்த மரியானா ட்ரென்ச்சை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். இங்கே உள்ள ப்ரெஷர், இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷர் 50 ஜம்போ ஜெட் ஒவ்வொன்றும் ஒட்டும் அளவுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குமா. அதனால இந்த இடத்துல எந்த மனிதனுக்கும் உயிரோடு இருக்க முடியாது. இங்கே நீரோட வெப்பநிலை இருந்தாலுமே அது 0.5°C சமனாக தான் இருக்குமா. அதனால தான் இந்த இடத்துல எந்த ஒரு உயிரினமும் வாழவே முடியாது. அதே மாதிரி இந்த ஆழத்தில் நிறைய வித்தியாசமான உயிரினங்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த ட்ரென்ச் ஒரு இருள் நிறைந்த பகுதியாக இருக்கிறதால இந்த இருள் நிறைந்த பகுதியில் இருக்கிற உயிரினங்கள் அதுவாகவே ஒளியை எழுப்பிக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த ட்ரென்ச்சில் பிளாஸ்டிக் கழிவுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. மரியானா ட்ரென்ச்சுக்கும் மனித செயலாலிருந்து பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இந்த ஆழத்திலையும் பிளாஸ்டிக் கழிவுகள் போயிட்டு சேர்ந்திருக்கு. அதே மாதிரி இன்னும் மரியானா ட்ரென்ச்சை பற்றி அறியப்படாத நிறைய ரகசியங்கள் இருக்காம். இன்னமுமே சயின்டிஸ்ட் இந்த ட்ரென்ச்சுலுக்கு என்னென்ன புதிய உயிரினங்கள் இருக்குது, இந்த மரியானா ட்ரென்ச் பூமியில் மிக முக்கியமான ஒரு ரகசியமான இனமாக இருக்குது. சயின்டிஸ்ட் இன்றைக்கி வர கட்டுமே இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி கொண்டு தான் இருப்பாங்க. இன் ஃப்யூச்சர் இதை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் இதை பற்றின நிறைய சீக்ரெட்ஸ் வெளியே வரணும் நம்பப்படுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.